மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி சுத்தியல திருப்பி புடிச்ச மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பையரோட ஆப்பர்ச்சுனிட்டினால பிரைஸ் மேல வந்திருக்கிறத பார்க்க முடியாது. அந்த இடத்துல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு இடத்துல ஓபன் ஆகக்கூடிய பிரைஸ் அங்கிருந்து ஒரு பையரோட ஆப்பர்ச்சுனிட்டியில மேல வரதை புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் மேல போயிட்டாங்க, ஒரு ஹையும் கொடுத்துட்டாங்க. பட் அந்த இடத்துல செல்லர் வராங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனா அங்கிருந்து கீழே வரக்கூடிய பிரைஸ் ஓப்பன் பிரைஸையும் தாண்டி கீழே வந்து லோவை கொடுத்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. அதாவது லோவும் க்ளோஸும் சேமா இருக்கிறத பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு பேரு. செல்லர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். இப்படி இருந்துச்சுன்னா செல்லரா இருக்கிற பட்சத்தில் பிரைஸ் கீழே வரும். அதுல ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வர முடியும். பட் இது அப்படியே எடுத்துட்டு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன ட்ரெண்ட் இருக்கு, என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கு, எவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படிங்கறத முன்னமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அங்க டார்கெட் பண்ணோம்னா நல்ல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது நமக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம்.